குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா. வேலைக்கு வர டைம் ஆயிடுது. மணி நான் 10:11 போகுது, இன்னும் இவ்வளவு லேட்டா வர நீ? சார் நீ வானிலை வர லீவுன்னு சொல்லிருக்காங்க சார். வானிலையில 1000 சொல்லுவாங்கம்மா. மாவட்டத்துல லீவ் விட்டாங்க. எங்க மாவட்டம் யாருமா சொன்னா லீவ் விட்டாங்கன்னு? எதுவும் லீவ் எல்லாம் விடலாமா? நானும் பிள்ளைங்களை ஸ்கூல்ல விட்டுதாமா வரேன். அப்படிங்களா சார்? வேலைக்கு ஏமா லேட்டுன்னு கேட்டா சென்னை மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம் என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அதனால நம்ம வானத்தை பார்த்தோமா, பூமியை பார்த்தோமா, வேலையை பார்த்தோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு வானிலை மையம் பேச்செல்லாம் கேட்டீங்கன்னா இன்னைக்கு தொழிலே பண்ண முடியாது. அப்படி பார்த்தா வேலை எல்லாம் நடக்குது. ஆமாம்மா, இன்னைக்கு எல்லா வீடுமே ஏதோ ஜல்லி போட்டுன்னு இருக்காங்க. அந்த வீட்டுல கட்டு வேலை போயிட்டு இருக்கு, இந்த வீட்டுல பெயிண்டிங் போயிட்டு இருக்கு. ஒரு சூப்பர்வைசர், ஒரு சைட் இன்சார்ஜ் இவ்வளவு சீக்கிரம் வந்தீங்கன்னா நான் என்ன பண்றது? ஓனர் சீக்கிரம் பணக்காரன் ஆக மாட்டாரு. அப்படிலாம் ஆக மாட்டேனா? பாத்துக்க எப்படிப்பட்ட ஸ்டாஃப் பாரு. இப்படி ஒரு நல்ல ஸ்டாஃப் கிடைச்சதுக்கு கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஆண்டவரே அப்படிலாம் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லுது. நல்லா வருவோம்மா. சாரிங்க சார், லேட் ஆயிடுச்சுங்க சார். சரிம்மா, போய் பாரு சிமெண்ட் எத்தனை மூட்டை இருக்குன்னு பாரு. பெயிண்டர் வந்து இது கேட்டிருந்தாங்க, ஒயிட் சிமெண்ட் டீட்டெயில் எல்லாமே பாரு. என்னென்ன வேணும்னு சொல்லி கேட்டு கொஞ்சம் கடைங்களுக்கு ஆர்டர் கொடுத்துட்டு அடுத்து என்ன ஆகுற வேலையை பாரு. தயவு செய்து கொஞ்சம் மழை வரும், இதாக நான் வராதுன்னு சொல்லல. வர்றதுக்கு நம்ம எந்த அளவுக்கு சேஃப்டியா பொருள் எல்லாம் வச்சிருக்காங்கன்னு செக் பண்ணிக்கங்க. 2 பேரும் அதை செக் பண்ணிட்டு இருக்கிற வேலையை பாருங்க. சரியா? வட்டா